அவர் அண்ணன் எப்போதுமே என்ன செய்வாங்கன்னா 2 சட்டை போட்டிருப்பார். ஒரு சட்டை வந்து உள்ளே டைட்டாக போட்டிருப்பார், இன்னொரு சட்டை பெருசாக போட்டிருப்பார். உள்ளே இருக்கிற சட்டையில் வந்து தோட்டாக்கள் நிறையா வச்சுருப்பார். எஸ்எல்ஆருடைய அந்த தோட்டாக்கள் நிறையா இருக்கும். வெளியில் வந்து தொமாத்தமான்னு போட்டிருக்கிற ஒரு சட்டையில் பார்த்திங்கன்னா மூலிகைகளை ரெடி பண்ணுவார். இது வந்து இதுக்கு நல்லதுப்பா, இது வந்து இதுக்கு நல்லது இப்படி சொல்லுவார். ஆனால் அந்த மூலிகைகள்லேயும் சில மூலிகைகள், அந்த மூலிகைகளை நாம் சாப்பிட்டோம்னா எதிரிகள் விடுகிற அம்போ துப்பாக்கி கொண்டு கூட நம்ம மேலே பாயாது. அந்த எதிர்ப்பு சக்தியில் அது நின்றும். பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு நான் 4-5 யானைகளில் கொம்பு எடுத்துருக்குறோம். பெட்டை யானைக்கு வந்து கெசமுத்துன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி இதுக்காகவே பொட்டை யானையை தேடி போய் அடிச்சிருக்காரு. கெசமுத்துனா என்ன? அது நெத்தியில் தான் இருக்கும் பெட்டை யானைக்கு. அப்படின்னா 2 in 1 கொம்பு இருக்கிற யானை இருக்கிற பொட்டை யானைக்கு கெசமுத்து இருக்கும். மண்டையை அக்கக்கா கழட்டியாச்சு. நாவல் பழம் அங்கே அது கிடைத்திருக்கிற நாவல் பழங்கள் அங்கே கிடைச்சதெல்லாம் அவ்வளோ சுவையாக இருக்கும். மாம்பழம் பழமாக இருந்தாலும் வாயில் வைக்க முடியாது, அவ்வளோ புளிப்பு தன்மை. அதில் சக்கரை போட்டு தான் புழிஞ்சு இங்கே வருதுல மாசா. நாங்கள் அப்போவே காடுகளில் மாசா செஞ்சவங்க. எய்ட்ஸுக்கு என்னிடம் மருந்து இருக்குன்னு சொன்னார் ஒரு முறை. அது வேற ஒன்றுமே இல்லை. உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். மகத்தான மண்ணுரிமை தலைவர் வீரப்பனாரை பற்றி பல்வேறு கட்டங்களில் பல்வேறு தகவல்களை நாம் சொல்லி வருகிறோம் அனுபவ ரீதியாக. இதில் கற்பனையோ கதாபாத்திரங்களோ அல்ல, வாழ்ந்தவன் என்கிற முறையில், அவர் கரம் பிடித்து நடந்தவன் என்கிற உரிமையோடு களத்தில் நின்றவனாய் சில காட்சிகள் என் கண்களுக்கு முன்னால் விரிந்து கிடந்ததை நான் பதிவு செய்கிறேன். வீரப்பனார் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பல முயற்சிகளை செஞ்சாங்க. அதில் மூலிகைகளை சேகரித்து பொட்டலம் பொட்டலமாக வச்சு, அவர் அண்ணன் எப்போதுமே என்ன செய்வாங்கன்னா 2 சட்டை போட்டிருப்பார். ஒரு சட்டை வந்து உள்ளே டைட்டாக போட்டிருப்பார், இன்னொரு சட்டை பெருசாக போட்டிருப்பார். உள்ளே இருக்கிற சட்டையில் வந்து தோட்டாக்கள் நிறையா வச்சுருப்பார். எஸ்எல்ஆருடைய அந்த தோட்டாக்கள் நிறையா இருக்கும். வெளியில் வந்து தொமாத்தமான்னு போட்டிருக்கிற ஒரு சட்டையில் பார்த்திங்கன்னா மூலிகைகளை ரெடி பண்ணுவார். காட்டுக்குள்ளே நான் முதலாக போயிருக்கும்போது கட்டுக்கொடின்னு ஒரு கொடி இருக்குது. இந்த கட்டுக்கொடி வந்து 6 கட்டுக்கொடி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதில் 6வது கட்டுக்கொடி வந்து அல்வா செய்யலாம், மூலிகை அல்வா. அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சார், சேத்துக்குடி வந்து நிறைய பிடுங்கிட்டு வர்றாரு. என்னென்ன இது அப்படின்னு கேட்டேன். அல்வா செய்ய போகிறேன்ப்பா அப்படின்னாரு. என்னென்ன எங்கே செஞ்சு காட்டுங்க அப்படின்னு. அப்போ அந்த கட்டுக்கொடியினுடைய இலையெல்லாம் பிடிக்கிட்டு வந்து நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு அதில் சர்க்கரையை போட்டு பிசைகிறார். நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கிறார். அப்படியே பிசைய 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 அப்படியே சாறு இறங்கிடுது, பச்சை கலரில் மாறிடுது. அது சேத்துக்குழி எண்ணெய் பிசைஞ்சால் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவர் கையே இரும்பு மாதிரி இருக்க முடியாது. நம்ம கையெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அவர் கை வந்து அப்படியே டெம்பராக இருக்கும். அப்படி நம்ம கையை பிடிச்சாவே வலிக்கும். அந்த மாதிரி ஒரு கையில் ஒரு கட்டுக்குடி அப்படியே பிசைஞ்சு தட்டில் வடிகட்டுறாரு. டீ வடிகட்டியில் வடிகட்டி 3 தட்டில் வடிகட்டினார். நான் அந்த செய்முறையை பார்த்தேன். இப்போது நான் கட்டுக்குடி அல்வா செய்வேன், அங்கே கற்றுக்கொண்டது தான். அப்போ வந்து 3 தட்டில் வடிகட்டுறாரு. ரொம்ப நேரமும் பிசைஞ்சோம்னா இந்த இலதலைகளோடவே அது அல்வா மாதிரி வந்துடும். அது அல்வா மாதிரி இருக்காது. அதை வடிகட்டினா அப்படியே அல்வாவாயிரும். அப்படி என்ன செய்கிறாரு, வெறுந்தட்டில் ஈயத்தட்டு ஏன் நாங்கள் இங்கே வச்சுருக்கிறோம்னா சுமை குறைப்புக்காகவே. சில்வர் தட்டுனா எடை கூட, ஈயத்தட்டுனா எடை கம்மி. அப்போ அந்த 3 தட்டுகளில் வடிகட்டி சூரிய வெளிச்சத்தில் வைக்கிறார். ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அது அல்வாவாக மாறிடுது. அதை கத்தி போட்டு நல்லா அழகாக சதுரமாக வெட்டி இப்போ எடுத்து கொடுத்தாரு. சாப்பிடணும். எதுக்குண்ணே இது நல்லா தானே அப்படின்னு. உடம்புக்கு அவ்வளோ நல்லது பையனை, சர்க்கரையை போட்டு கலக்கிறியா, அதில் கெமிக்கல் நிறைய இருக்குமேண்ணே, என்ன பண்ணுறது, அது கலந்தால் தான் இது இந்த மாதிரி அல்வாவாகும் அப்படின்னாரு. மூலிகை இலைகளை பிடிங்கி என்ன செய்வார்னா பாறை மேலே போட்டு அரைப்பார். நல்லா அரைச்சி உருண்டை உருட்டி அதில் சின்ன சின்ன உருண்டையாக அழகழகாக உருட்டுவார் வீரப்பனார். உருட்டி பாறை காய்ச்சல்லே வச்சுருவார். அது கொஞ்சம் காஞ்ச இருக்கும். அப்புறம் தட்டில் எடுத்து காய வைப்பார். இவ்வளோ சேர்த்துருவார். இது எதுக்குண்ணே இது வந்து இதுக்கு நல்லதுப்பா, இது வந்து இதுக்கு நல்லது இப்படி சொல்லுவார்.
ஆனால் அந்த மூலிகைகளிலே சில மூலிகைகள் இருக்குன்னு சொல்லுவார். அந்த மூலிகையில் நாம் சாப்பிட்டோம்னா எதிரிகள் விடுகிற அம்போ துப்பாக்கி கொண்டு கூட நம்ம மேலே பாயாது, அந்த எதிர்ப்பு சக்தியில் அது நின்றும். அந்த மாதிரி மூலிகைலாம் இருக்குது இங்கே காட்டுக்குள்ளே. ஒரு தடவை அப்படி தான் வந்து காட்டுவாசி ஒருத்தரை வர வச்சு ஒரு ஆளை சந்திக்க வைக்கிறார். அவர் வந்து ஒரு சித்தர்னு சொன்னார். அவருக்கு நிறைய தெரியும்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்லி காசு கொடுத்து விட்டா அவரை வந்து நீ போய் பார்த்துட்டு வா, நான் பார்க்க சொன்னேன்னு சொல்லிட்டு வா, அவர் ஒரு விஷயம் தருவார், அதை வாங்கிட்டு வாங்கினார். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மூலிகைகளை பிடுங்கி உடம்புக்கும் வச்சுக்கிட்டாரு, தன்னை தற்காத்துக்குள்ளவும் வச்சுக்கிட்டாரு. இதை விட இன்னொன்று இருக்குது. அண்டங்காக்கா இருக்குல்ல, அண்டங்காக்காயினுடைய தலையை வாங்கிட்டு வர சொல்லுவார் வெளியிலேருந்து. அண்டங்காக்கா வந்து காடுகளுக்குள்ளே இல்லை காக்கையே. அப்போ கிராமப்புறங்களில் காக்கா இருக்கும், அதுகளில் அண்டங்காக்கா இருக்கும், அதை பிடிச்சிட்டு வான். அப்படியே ஒரு காட்டுவாசி வந்து 2 காக்கையில் பிடிச்சிட்டு வந்தார். வந்தால் உடனே என்ன செய்கிறார், தலையை வெட்டி அந்த தலையை ரத்தத்தோடு என்ன செய்கிறார், ஒரு நெகிழி உரைக்கில், அதாவது பாலித்தீன் கவருக்குள்ளே போட்டு அப்படியே முடிஞ்சு வச்சுக்கிறார். காட்டுக்குள்ளே சீயான் என்று சொல்லக்கூடிய பூரான் வகையை சார்ந்தது. சிவப்பும் இல்லை மஞ்சளும் கருப்பும் கலந்து இருக்கும். அப்படி நீளமாக இவ்வளோ நீட்டத்தில் இருக்கும். அது எப்படியும் மற்ற தண்ணியில் இருக்கும். இந்த பூரான் வகையில் என்ன செய்வார்னா 2 குச்சி வச்சுக்கிடுவார். ஒரு குச்சி இந்த பக்கம், ஒரு குச்சி இந்த பக்கம். அப்படியே பிடிச்சி என்ன செய்வார்னா நைஸாக பாலித்தீன் கவருக்குள்ள நெகிழி உரைகளை போட்டு ஒன்றும் இல்லை ஒரு 4-5 பிடிப்பார். எதுக்குன்னு அதெல்லாம் எல்லாம் வைத்தியம் தப்பா, எல்லாம் வந்து பாதுகாத்துக்கு தப்பா அப்படிப்பார். அவர் கையில் எப்போதுமே மாந்திரிக புத்தகம் வச்சுருப்பார். அதே மாதிரி இயற்கை மூலிகை புத்தகத்தையும் வச்சுருப்பார். அப்போ இந்த சீயான பாலித்தீன் கவருக்குள்ள போட்டு வச்சுருப்பார். அண்டங்காக்கா தலையை போட்டு வச்சுருப்பார். இது இல்லாமல் கொழுப்புகள், உடும்பு கொழுப்பு இருக்குது பாருங்கள், அந்த உடும்பு கொழுப்பை ஒரு நெகிழி உரைக்கில் போட்டு வச்சுருப்பார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் அப்படியே நல்லா கட்டி பைக்கில் ஓட்டு வச்சுருப்பார். அவர் கண்டக்டர் பை போடுவார்ல, இந்த கண்டக்டர் பைக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இந்த மாதிரி பிடிச்சி அதில் வச்சுருப்பார். ஒரு 15 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அண்டங்காக்கா தலை இருக்குது பாருங்கள், அந்த தலையிலேருந்து நெய் மாதிரி வடிஞ்சு அந்த பாலித்தீன் கவருக்குள்ளே இருக்கும். சீயான் பிடிச்சி வச்சது பார்த்திங்கன்னா நெய் மாதிரி அந்த பாலித்தீன் கவருக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொழுப்பு, உடும்பு கொழுப்பு, நிறைய கொழுப்பு வகைகள்லாம் எடுப்பார். சாரப்பாம்பு கொழுப்பெல்லாம் எடுப்பார். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே உருக்கி தனித்தனியாக வச்சு பொட்டலம் போட்டுருப்பார். 15 நாள் 20 நாள் கழித்து அதை என்ன செய்வார்னா அந்த அண்டங்காக்கா தலை சீயான் அப்படியே சீயான் கொழுப்பு வகைகள் இதெல்லாம் அப்படியே எடுத்துருவார். அது ட்ரை ஆகிடும், நெய்யெல்லாம் கீழே உரிக்கிறோம். அப்படி என்னண்ணே எதுக்குண்ணே இது வந்து இதுக்கு நல்லது, இது வந்து இதுக்கு நல்லது, இது வந்து அண்டங்காக்கா தலையை மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டு இருந்தார். இதில் என்னென்ன மாந்திரிகம் அப்படின்னு நான் கேட்டேன். பாரு இந்த புத்தகத்தில் படி அப்படிம்பாரு. இந்த புத்தகத்தில் அண்டங்காக்கா தலா அது இது ரொட்டு ரோஸுக்கு ஏகப்பட்டது இருக்கும். இதெல்லாம் சேகரிக்கணும்னு ஆசைப்படுவார். அது என்ன விலை கொடுத்தாலும் நம்ம வாங்கிட்டு வரணும். ஏன்னா இதை நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க, காட்டுக்குள்ளே நம்ம போகும்போது எதிரிக்கு நம்மளை பார்த்தா அப்படியே கண்ணு மறைச்சிருமா, மாயமாயிடணும். இப்போ எல்லோரும் மாயாவி வீரப்பன்னு சொல்கிறாங்களே, மாயாவி வீரப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் அந்த முயற்சியை எடுத்தார். எதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம மறைஞ்சிடணும், அவன் கண்ணுக்கு தெரியக்கூடாது. அதுக்கு என்ன மாந்திரிகம் அப்படிங்கிறத அந்த புத்தகத்தில் படிச்சுட்டு தான் அந்த அண்டங்காக்கா தலைகள்லாம் ரெடி பண்ணார். இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, காட்டுக்குள்ளே வந்து எல்லோரும் சொல்கிறாங்க யானையை வந்து ஒரு கொன்னார். அதுங்க சும்மா இல்லை, 2000 யானையை கொண்டோம்லாம் பட்டியல் போட்டிருக்காங்க பைத்தியக்கார பயிலுக. 2000 யானைகளை காடுகளில் சுட்டு கொண்டிருந்தால் யானை வம்சமே அழிஞ்சிருப்பாங்க. ஏன்னா மொத்தமாகவே காடுகளுக்குள்ள 2000 யானை தான் இருக்கும். பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு நான் 4-5 யானைகளில் கொம்பு எடுத்துருக்கணும், செத்து கிடக்கும். எப்படி சாகும்? யானையும் சண்டை போட்டுக்கும், அந்த சண்டையில் ஏதாவது ஒன்று இறந்துருக்கும், அதை அங்கேயே கிடக்கும். அது 3 மாதம் 4 மாதம் கழித்து போய் பார்த்தோம்னா எலும்பு தான் கிடக்கும். அப்போ அந்த கடவாய்க்கில் இருக்கிற அந்த தந்தத்தை அப்படி கலட்டி எடுக்கணும். இதை விட ஒரு கூத்து நடந்தது. அதில் பெட்டை யானைக்கு வந்து கெசமுத்துன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி இதுக்காகவே பொட்டை யானையை தேடி போய் அடிச்சிருக்காரு. கெசமுத்துனா என்ன?
அது நெத்தியில் தான் இருக்கும் பெட்டை யானைக்கு அப்படின்னு 2 in 1. கொம்பு இருக்கிற யானை இருக்கிற பொட்டை யானைக்கு கெசமுத்து இருக்கும். மண்டையை அக்கக்கா கழட்டியாச்சு. கெசமுத்தும் காணும், கொசமுத்தும் காணும். இது யாரா அந்த கெசமுத்து விஷயத்தை சொல்லிட்டு போனோன்னா, பவானியில் ராசாமணின்னு ஒருத்தையும் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி யானைக்கு, பெட்டை யானைக்கு தலைக்குள்ளே கெசமுத்து இருக்கும், அந்த முத்து விலை உயர்ந்தது, தந்தத்தை விட விலை உயர்ந்தது அப்படின்னு அவன் ஒரு போட போட்டு போயிட்டான். இவரும் அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு பொட்டை யானை தேடி இருக்கிறாரு கெசமுத்துக்காகவே. இந்த யானை கொம்புகளை அப்படி கலட்டிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த தந்தம் என்ன செய்யும்னா, குருத்து பகுதி இருக்குல்ல, அதெல்லாம் காஞ்சிரும். அந்த குருத்து பகுதி காஞ்சி போயிருக்கிறதுக்கும் குருத்து ஒட்டி இருந்த பகுதிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அப்படி மின்னும் பயங்கரமாக. அதை போய் எடுப்பார். இது அப்போ குருத்து அடிப்பகுதி எப்படி இருக்குன்னு பாரு, பல 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 பலன்னு இருப்பார் அப்படிம்பார். காஞ்சி போனது, நல்லா காஞ்சி போனது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுப்பார். இது மாந்திரிகத்துக்கு பயன்படும், ஏதாவது வைத்தியத்துக்கு தேவைப்படும். இப்போ சியான் அந்த நெய் இருக்குல்ல, முனங்காலை போட்டு தேய்ப்பார், பயங்கரமாக தேய்ப்பார். உடம்பு கொழுப்பு இருக்குது பாருங்கள், உடம்பு கொழுப்பு என்ன செய்வார்னா இங்கே தடவிட்டு இருப்பார், இப்படி தடவுவார். ஏனே நல்லதுப்பா, நான் தடவி இருக்கிறேன். இதோட இன்னொரு விஷயம் இருக்குங்க காடுகள்னா, கருங்குரங்கு முஸ்கோந்தி இருக்கே, முஸ்கோந்தி உதப்பேன்னு சொல்லுவோம். முஸ்கோந்தி அடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா குடலுக்குள்ளே செரிக்காத உணவு முறை. அந்த முஸ்கோந்தி என்னென்னா இலைகளை திங்கும், பழங்கள் காய்களை திங்கும், அவ்வளோதான். நம்ம படையில் வெற்றின்னு ஒரு நண்பர் இருந்தாப்புல இருக்கிறார், இப்போவும் இருக்கிறார். அவர் வெளியில் சில வழக்குகளை வாங்கியிருப்பார். அவரை போலீஸ் அடித்து துவஞ்சம் பண்ணி உடம்பு முழுக்க உள்காயமாக வச்சுருப்பாங்க. அவர் காட்டுக்களை வந்ததுக்கு போகிறான், இங்கே வலிக்குதுன்னா அங்கே வலிக்குது, என்னால் நடக்க முடியல, அதை பண்ண முடியல அப்படி சொல்லுவார். இப்போ ஒரு முறை என்ன செஞ்சான்னா, கருங்குரங்கு அந்த கொழுப்பு உதப்பை இருக்குது பாருங்கள், அந்த உதப்பை குடல்லேருந்து உருவி இவ்வளவு எடுத்து இங்கே மட்டும் விட்டாச்சு. வெற்றிக்கு உடம்பு முழுக்க ஒரு பயங்கர நாத்தம் இருக்கும். அது உடம்பு முழுக்க தடவிட்டு அப்படியே வெயிலில் நிற்கிறான். பெரியவர் சொல்கிறாரு, உதப்பைய தடவை உனக்கு உள்ளே இருக்கிற காயமெல்லாம் ஓடி போகும். எய்ட்ஸுக்கு என்னிடம் மருந்து இருக்குன்னு சொன்னார் ஒரு முறை. அது வேறு ஒன்றுமே இல்லை, கருங்குரங்குடைய ரத்தத்தை குடித்தா எய்ட்ஸ் போயிருங்கிற ஒரு ஐதீகம். அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியாது, ஆனாலும் அவர் நம்பினார். இதுக்காக பெரிய பணக்காரன்லாம் கருங்குரங்கு ரத்தம் தேடி காட்டுக்குள்ளே வந்த வரலாறுகள்லாம் உண்டு. லட்சங்களை கொண்டுட்டு நின்னாங்க, எய்ட்ஸ் நம்மளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு. இந்த சம்பவங்கள்லாம் காடுகளுக்குள்ள அபரிமிதமாக நடக்கக்கூடியவை. மாந்திரீகம், அதே மாதிரி உடல் வலுவாக வச்சுக்கிறதுக்கான மூலிகை மாத்திரைகளை அவரே உருவாக்கி சாப்பிடுவது. அதோடு மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் பாறை கிடச்சிருச்சுனாவே உட்காந்து அரைக்க ஆரம்பிச்சிடுவார். கருமருந்து அரைப்பார். ஈயத்தை காய்ச்சுவார், காய்ச்சி அதை குண்டாக்குவார். ஈயக்குண்டு ஏன் யானை சுடுறதுக்கு அல்லது வேட்டைக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். அந்த ஒற்றைக்குள்ள துப்பாக்கி அந்த தோட்டா ஊட்டிக்கிட்டே இருப்பார். இதுவும் காடுகளில் நடந்த சம்பவங்களை இன்றைக்கும் மறக்க முடியாதவை. கடந்து போக 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 ஒவ்வொரு விஷயங்களும் புதிதாக. எனக்கு முடி கம்மி அவர்கிட்ட சொன்னேன், முடி எனக்கு கம்மினே, உனக்கு மட்டும் அடர்த்தியாக இருக்குண்ணே, கரையர்னு வச்சுருக்கியே, விளக்கண தடவை எல்லாம் கருப்பாக வந்துடும் முடிப்பார். அப்போ ஒரு தடவை என்ன செஞ்சேன்னா, அது என்னமா ஆசனூர் வனப்பகுதின்னு தான் நான் நினைக்கிறேன், எனக்கு நினைவில்லை, அடர்ந்த வனப்பகுதி. இப்போ கொடிக்காலத்தில் அப்படி நடந்து போயிட்டுருக்குறோம், பள்ளத்தாக்குது, நடந்து போயிட்டுருக்கோம். 2 பக்கமும் மரங்கள், மாமரம், நாவல் மரம்லாம் நிறையா இருக்குது. முடி மாதிரியே ஒரு கிழங்கு இருக்குது. சொன்னால் அந்த ஒரே பேரம் அந்த கிழங்கு இருக்குல்ல, அந்த கிழங்கை பிடிங்கிட்டு வாயா, போய் பறிச்சுட்டு வா, அரைச்சி நல்லா தலையில் தடவு, முடி நிறைய வளரும்னாரு. ஒருவேளை அந்த கிழங்கை தடவி தான் எனக்கு முடி இல்லாமல் போச்சா என்னன்னு தெரியல. தடவுனேன், முடி நிறைய வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படியான சம்பவங்களும் காடுகளில் ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய மூலிகைகள், ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய விலங்கின ஏதாவது உயிரினங்களை பிடிச்சி நெய் உருவாக்குவது. இதை விட இன்னொரு கூத்து இருக்குது. இப்போ கொண்டக்கோரைன்னு ஒரு விலங்கு இருக்குது காட்டுக்குள்ளே,
ஆடு மாதிரியே இருக்கும். அது கிளாடுன்னு ஒன்று இருக்குது, கொண்டக்கூரைன்னு ஒன்று தனியாக இருக்குது. இந்த கொண்டக்கூரையை பிடிச்சாருன்னா அது அது என்ன செய்வார்னா ஆடு வகையை சார்ந்தது. அது வந்து கொழுப்பு எடுப்பார். கொழுப்பு எடுத்து என்ன செய்வார்னா பச்சை மூங்கி கம்பில் அந்த கொழுப்பெல்லாம் சுருவார். உடம்புக்கு ரொம்ப நல்லதும் வராது. 2 பக்கமும் கல்லை வச்சு மூங்கி தொப்பையை வந்து அது மேலே அப்படி வச்சுருவார். கீழே இருந்து நெருப்பை கொஞ்சம் தள்ளி எரிப்பார். அந்த நெய் உருகும்ல ஈயத்தட்டில் அப்படி பிடிப்பார். பிடிச்சி சுட சுட வலிச்சு திம்பார். என்னண்ணே அப்படின்னா ரொம்ப நல்லதுப்பா அப்படிம்பார். இது போன்ற விஷயம். அதே மாதிரி குண்டுமணின்னு ஒன்று இருக்குது, காடுகளில் நிறைய கிடக்கும். இந்த குண்டுமணி எல்லாம் புறக்கிட்டு வந்து இவ்வளோ வச்சுருப்பார். எதுக்குண்ணே அப்படின்னா மூலிகைக்கு தான்ப்பா அப்படிம்பார். ஆக காடுகளில் எது கிடைக்கிறது. ஒரு முறை இப்படி தான் குறிஞ்சாக்கீரைன்னு ஒரு கீரை, அது எங்கன்னா மணிக்கரையில் தான். இந்த குறிஞ்சாக்கீரை நம்ம கிராமங்களில் நான்லாம் நிறைய சாப்பிட்டேன். அங்கே போய் பார்த்துட்டேன் குறிஞ்சாக்கீரையை. நான் சொல்கிறேன் அந்த கீரை நல்லது, நான் பிடிங்க அதை சமைக்கிறேன் அப்படின்னோம். ஏப்பா என்னப்பா நீ ஏன் விஷச்செடியாக இருக்க போகுது அப்படின்னாரு. இல்லைண்ணே நான் சாப்பிட்ருக்கேன். சரி அது ஓவருப்பான், நீ அவிச்சு சாப்பிட்டு அப்பா எல்லோரும் பார்த்துக்க, கருப்புக்கு ஆயில் குறைச்சி தான் பார்த்துக்கங்க அப்படிங்கிறது. நான் செத்து போயிடுவேண்ணா, நீ சாப்பிடு முதல்ல, நீ சாப்பிட்டு நல்லா இருந்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்றோம். நானே குறிஞ்சாக்கீரையை பிடிங்கிட்டு வந்து சமைச்சு, அந்த தண்ணி அவ்வளோ சுவையாக இருக்கும். ஏன்னா அரிசி களைஞ்ச தண்ணியில் அந்த கீரை அவிக்கணும், அவ்வளோ சுவையாக இருக்கும். அந்த கீரையை நான் நல்லா சாப்பிட்றேன். என் கூட இருந்த அண்ணன் சத்தியமூர்த்தி, அண்ணன் மணிகண்டெல்லாம் சாப்பிட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் குறிஞ்சாக்கீரைன்னா. அதெல்லாம் சாப்பிட்றோம். இவர் எங்களையே பார்க்குறாரு, என்னப்பா நல்லா சாப்பிட்றியப்பா அப்படின்னாரு. ஆனால் அது கசக்கும் அந்த கீரை. அது ஒரு விதமான கசப்பாக இருக்கும், வேப்ப இலை போன்று கசக்காது. அப்போ நாங்கள்லாம் சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து, எங்கே எனக்கு கொஞ்சம் தாங்க அப்படின்னு பச்சை பிள்ளை மாதிரியே கேட்டார். அப்புறம் அதை எடுத்து கொடுத்து சாப்பிட்டாரு. என்னப்பா கசக்குது அப்படின்னாரு. அதானே உடம்புக்கு நல்லது அப்படின்னு. அதற்கு பிறகு குறிஞ்சாக்கீரை சாப்பிட ஆரம்பித்தார். நாங்கள் போய் தான் குறிஞ்சாக்கீரையே அவர் சாப்பிட ஆரம்பித்தார். அப்பா இது நிறைய கணக்கு காடுகளில் அப்படிம்பார். அவனே உடம்புக்கு அவ்வளோ நல்லதுனே. இப்படிப்பட்ட விஷயங்களும் காடுகளில் மூலிகைகளை சேர்ப்பதும் மாந்திரிகத்திற்காக பொருளை சேகரிப்பதுமான வேலைகளை தொடர்ந்து வீரப்பனார் அவர்கள் காடுகளில் எல்லா இடங்களும். அங்கே இன்னொரு செடி இருக்குது, அந்த செடி பேர் மறந்துட்டேன். நம்ம சூறாஞ்செடின்னு சொல்லுவோம்ல கிராமங்கள், அதே மாதிரி இருக்கும். ஆனால் அது வேறு வகை சேர்ந்த மஞ்சள் பூ பூக்கும். ஆனால் முள் கொக்கி மாதிரி இருக்கும். காடுகளில் நிறைய இடத்துல அந்த செடி இருக்குது. அந்த கொழுந்த பிடுங்கி துவையில் இருக்கும். இப்போ அந்த செடியை நான் எங்கேயாவது பார்த்தோன்னா அதை பிடுங்கி சாப்பிடணும்னு ஆசை வரும். ஏன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் அந்த கொழுந்தை. துவை அரைச்சிருக்கோம் நாங்கள், கல்லில் போட்டு அரைக்கிறது. ஆக காடுகளில் எது கிடைத்ததோ அதுவே எங்களுடைய வாழ்வியல் முறை உணவாக மாறியது. இதை விட இன்னொன்று இருந்தது, விளாம்பழம். ஒரு இடத்துல நிறைய காய்ச்சி தொங்குது. என்னப்பா அவ்வளோ வாழலாம் எங்களுக்கு பார்ப்போங்கப்பா அப்படின்னாரு. அது வந்து தீபாவளிக்கு நாள். ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. ஆனால் அது சாப்பிட்டா இன்னும் உடம்பு குளிர்ச்சி ஆயிரும். பரவாயில்லப்பா பிடுங்கப்பா அப்படின்னாரு. சந்திரன் தான் ஏறி பிடுங்கினான். மேய்க்கியம் வந்து அப்போ இருந்தான். அப்போ அதை பிடுங்கி என்ன செஞ்சோம், எல்லாம் போட்டு கரைச்சி சர்க்கரையை கொட்டி அதில் கொடுத்தா அவ்வளோ சுவையாக இருந்தது. நாவல் பழம் அங்கே அது கிடைத்திருக்கிற நாவல் பழங்கள் அங்கே கிடைச்சதெல்லாம் அவ்வளோ சுவையாக இருக்கும். மாம்பழம் பழமாக இருந்தாலும் வாயில் வைக்க முடியாது, அவ்வளோ புளிப்புத்தன்மை. அதில் சர்க்கரை போட்டு தான் புழிஞ்சு இங்கே வருதில்ல மாசா, நாங்கள் அப்போவே காடுகளில் மாசா செஞ்சவங்க, அதை குடிச்சிருக்கோம். இதை விட ஒரு முறை என்ன செஞ்சோம், காட்டு ஓரத்தில் தான் அப்போ தங்கியிருக்கிறோம். பனை மரத்தில் நொங்கு. ஏப்ரல் மே மாதம்னு நினைக்கிறேன், 98. சந்திர மரம் ஏறி நொங்கு வெட்டினான். அது அவருக்கு உள்ளே விட்டு குடிக்க ஒழுங்காக வரல. அப்புறம் சுரசுலையை வெட்டி கொடுத்த வரலாறுகள்லாம் நடந்துச்சு. புதிதாக ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதில் ஆர்வம் கொள்வார். அதான் வீரப்பனார். நன்றி.